முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். Groww மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பங்குகளுமே இந்த இண்டெக்ஸுக்கு கீழே இன்க்ளூட் ஆகுது. நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும், பட் வரப்போற வருடங்கள்ல எந்த பங்குகள் எந்த துறைகள் வந்து growth கொடுக்கும் தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். பட் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்டை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரிஸ்க் அப்பிடைட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபண்டை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க growmf.in/tmi அப்படிங்கிற வெப்சைட்ல பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் are subject to market risk. Read all the scheme related documents carefully. ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு Groww தமிழ். ஜென்ரலாக ட்ரேடிங்குள்ளே நம்ம உள்ள வரோம்னா மோஸ்ட்லி நிறைய ட்ரேடர்ஸ் எப்படி வந்திருப்பாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா உங்களோட கலீக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேர் கலீக்ஸ் சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா மச்சான், இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், இன்னைக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், இன்னைக்கு 5,000 ப்ராஃபிட், இன்னைக்கு 10,000 ப்ராஃபிட்னும் போது ஆடா எப்படா இவன் தட்டில் மட்டும் இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணும். ஓகே, ட்ரேடிங் கொஞ்சம் ஈஸி தான் போல, இவனே ப்ராஃபிட் எடுக்கிறான்னா நம்மளும் ப்ராஃபிட் எடுக்கலாம் போல அப்படின்ற தாட்லாம் உள்ளே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் ஒரு பெரிய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிற ஒரு ப்ராஃபிட்ஸ் பார்த்து தான் உள்ளே வரும். ஓகே, ட்ரேடிங் மூலிமா பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே வந்துடும். பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, லைக் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியல் பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் என்ன தான் ட்ரேட் பண்ணாலும் எல்லாமே ப்ராஃபிட் வர மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கேசினோவில் நடக்கிற மாதிரி தான் இனிஷியலாக உள்ளே வரதுக்கு முன்னாடி அவனோட ஆசையை தோன்றணுன்ற மாதிரி உங்களுக்கு முதல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லி நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் விட்டதெல்லாம் மொத்தமாக மார்க்கெட் பிடிங்கிக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நடக்கும். பட் இது வந்து ஒரு ருட்டீன், ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாமே ருட்டீன், எல்லாருக்குமே தெரியும். பட் எங்கே பெரிய பிரச்சனை வரும்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ரீக்கில் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன், உங்களோட லைக் லூசிங் ஸ்ட்ரீக்ஸை விட ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ரீக்ஸ், கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸஸை விட கண்டினியூஸாக பேக் டு பேக் ப்ராஃபிட்ஸ் தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக பேக் டு பேக் ப்ராஃபிட்ஸ் வரும்போது நம்ம வந்து மார்க்கெட்டை கிராக் பண்ணிட்டோம், நமக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவோம் நம்மளோட ரிஸ்க்கை, நம்மளோட கேபிட்டல். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், ஏதாவது ஒரு சின்ன தப்பான ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுப்போம் அண்ட் ஒரு பெரிய லாஸஸில் மாட்டிப்போம். அந்த பெரிய லாஸஸில் மாட்டினதுக்கப்புறமா ஆல்ரெடி சம்பாரிச்சதும் விட்டுருப்போம், பெரிய லாஸஸும் ஆகிருக்கும். அண்ட் அந்த லாஸஸை ரிகவர் பண்ணுறதுன்றதுக்காக ரிவென்ஸ் ட்ரேடிங் நிறைய பண்ணுவோம். அது பண்ணி அந்த லாஸஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ எவென்ச்சுவலி அந்த லாஸ்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டே வேணாம் அப்படின்ட்டு போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படின்னா, ஹவு டு யூ ஓவர் கம் ஃப்ரம் திஸ் பிக் லாஸ். ஸோ ஒரு பெரிய லாஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ்லேருந்து எப்படி வெளியே வரணும், தட் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நானுமே அந்த ஒரு பர்டிகுலர் பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் எப்படி நான் அந்த ஒரு பெரிய லாஸை ஓவர் கம் பண்ணேன், என்ன நான் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணேன். ஸோ இது இன்கேஸ் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நான் 2008 ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ் படிக்கும்போது நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா த்ரூ கேம்பஸ் இன்டர்வியூ லோயலாவில் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் போகும்போது ஐ ஜாயின் வித் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இனிஷியலாக நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஷன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஒழுங்காக தான் ஸ்டாக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். உடனே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்தவன் இருக்கும் போல், மச்சான் உனக்கு ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஆப்ஷன்ஸில் வந்து நிறையவே ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம், 10,000 போட்டால் நான் 50,000 எடுக்கலாம், கம்மி கேபிட்டல் தான், ரிஸ்க் ரொம்ப கம்மி தான், ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்கும் இப்படின்லாம் சொல்ல நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மேலே ப்ராபப்ளி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சின்ன மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், பெரிய மீனை பிடிப்போம்னு சொல்லி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ண அதுலேருந்து எப்படி ரிகவர் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இனிஷியலாக எனக்குன்னு வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக யாராவது சொல்கிறத வச்சோ இல்லை ஆன்லைனில் யாராவது டிஸ்கஸ் பண்ணுறதை வச்சோ தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எவ்ரி டைம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் எதிர் மேலே போகும் இல்லை கீழே வரும், ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நிறைய இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, நீ கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா மார்க்கெட் அந்த ஸ்டாக் மேலே போனால் மட்டும் தான் ப்ராஃபிட், புட் ஆப்ஷன் வாங்கினா அந்த ஸ்டாக் கீழே போனால் தான் ப்ராஃபிட். நீங்கள் என்ன பண்ணு, ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷனையும் வாங்கிட்டு புட் ஆப்ஷனையும் வாங்கிட்டு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் பெருசாக போகும். அப்போ என்ன ஆகும், ஏதாவது ஒரு சைடு ஜீரோ ஆனால் கூட இன்னொரு சைடு பெரிய ப்ராஃபிட்ஸ் வரும். இதுதான் வந்து பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த டைமில் ஒரு மேதாவி சொன்னான். அதை நம்பிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போல்லாம் எனக்கு சேலரி வந்து ஒரு 15,000 ஒரு 18,000 20,000 தான் மேக்ஸிமம் சேலரியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி அன்னைக்கு ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருதுன்னா அந்த ப்ரீவியஸ் டே முதல்ல ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் வாங்க ஆரம்பித்தேன். வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்.
வாங்கினதுக்கப்புறமா போய் அப்போலாம் வந்து மல்டிபிள் சோஷியல் மீடியா ஃபோரம்லாம் இருக்கும், ட்ரேடர்ஜி மாதிரி ஃபோரம்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் நானும் வாங்கியிருக்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்கணுன்னே என்ன ஆயிடுச்சு, ஆசை அதிகமாகிடுச்சு. ஸோ நான் 50,000லேருந்து திருப்பி 80,000 வரைக்கும் திருப்பி அதே மாதிரி ஆப்ஷன்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்கினதுக்கப்புறமா நம்ம போய் ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ் தேடுவோம், எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்கிறாங்களான்ட்டு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு அன்றைக்கி மார்னிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் 3:30 மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி நான் என்னோட பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டேன். ஸோ பை எண்ட் ஆஃப் 3:30 பார்த்தீங்கன்னா லைக் அதிகமாக கேபிட்டல் போட்டேன். எனக்கு சேலரி 20,000னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இருந்த சேவிங்ஸ் எல்லாம் தூக்கி அதில் போட்டுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி ராமசாமி கொடுத்த பணம் வந்துடும். ஸோ எப்படியா இருந்தாலும் இது 100% ப்ராஃபிட் தான், ஏன்னா எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே தூங்கலை, ஏன்னா ஹியூஜ் பொசிஷன்ஸ் இருக்குது. 6 மாதம் சேலரி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லைக் ஓகே 1.5 lakhs போட்டிருக்கோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 15 லட்சம், இந்த கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி அந்த தெரு நவலக்கில் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே நைட் ஃபுல்லாக தூங்கலை, எப்படா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு இருக்கும். இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் எக்ஸாக்ட்லி at 8:20 8:30 அப்படி வந்துடும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, காலையில் எழுந்துச்சு ரெடியாக இருக்கிறேன். ஓகே இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு அந்த 15 லட்சத்தை எடுக்கிறோன்ட்டு கரெக்டாக ஓப்பன் ஆகி 8:30க்கு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் ஹஸ் மெட் வித் த ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஐ மீன் என்ன அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிடுச்சுட்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகே ஒரு டவுன் சைடு இல்லை, அப் சைடு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஓகே அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆனிச்சா கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஓகே 9:20க்கு மேபி புட் ஆப்ஷன் 0 ஆயிரும், கால் ஆப்ஷன் திருச்சிட்டு போகுதுன்னு நினச்சா இன்ஃபோசிஸ் ஒரு 5%, 3-5% தான் மூவ் ஆச்சு. புட் ஆப்ஷன் சடனாக ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் பெருசாக அப்ரிஷியேட்டும் ஆகலை, டிக்ரீஸாக ஆக ஆரம்பிச்சது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நியூஸ் கரெக்டாக இருக்குது, ஸ்டாக் ஒரு 3-5% ஏறி இருக்குது, பட் ஆனால் நம்ம வாங்கின கால் ஆப்ஷன் ப்ரைஸ் இறங்குது, புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 0 மாதிரி ஆயிடுச்சு. பை 9:30க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1.5 லட்ச ரூபா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 20-25,000 ஆயிடுச்சு. ஸோ 1.5 lakhs இன்வெஸ்ட் பண்ண ஆல்மோஸ்ட் 20-25,000 தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. இது ஏன்னா இது கம்ப்ளீட்லி அன்அக்கௌண்டட் சினாரியோ. இது வரைக்கும் அந்த மாதிரி சினாரியோ நான் பார்த்ததும் இல்லை, ஏன் எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. அண்ட் பை த எண்ட் ஆஃப் த டே நான் க்ளோஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வெறும் 15,000 க்ளோஸ் பண்ணேன். ஸோ 1.5 lakhs போட்டு 15,000 தான், 90% காலி. ஸோ அதுக்கப்புறமா தான் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், ஐவினா என்ன, அது ஏன் அன்றைக்கி அப்படி நடந்ததுன்னா எப்போவுமே ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், ஐவி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐவி டிராஸ்டிக்காக கம்மியாகும். அதனால் எப்போவுமே ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கவே கூடாது. இருந்தீங்கன்னா there are certain scenarios வேறு நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுப்பீங்க, பட் 90% ஆஃப் த டைம் யூ வில் லூஸ் மணி. இது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஓகே ஆப்ஷன்ஸு ஒரு ட்ரேடிங்கு இதெல்லாம் பண்ணோன்னா ஒரு ப்ராசஸ் வேணுன்றது அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான் அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரி, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கும் அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கும் ஒரு லைக் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இருங்க, நல்ல அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இருங்க, ரெண்டு பேரோட குவாலிட்டிஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு சீக்ரெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இவர்கிட்ட அந்த சீக்ரெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதனால தான் இவர் ப்ராஃபிட்டபிளாக இல்லை, இவர் அதனால தான் ப்ராஃபிட்டபிளாக இருக்காரு அப்படின்ற தாட்டில் தான் நான் ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அது புரிஞ்சிருச்சு. ஸோ லைக் இட் இஸ் நாட் ஒன்லி தட் ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சி ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனி கைண்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அத்லெட் எடுத்துக்கோங்க, உசைன் போல்ட்லேருந்து யார் வேணா எடுத்துக்கோங்க. See, they are so successful not because அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட், அந்த பர்டிகுலர் ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் வரும்போது அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினதுனால, அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடினதுனால அவங்க விக்டரி எடுத்துடல. இட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ராசஸ். அவங்க ஓவர் த பீரியடில் அந்த ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லையா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே இதுதான் என் டயட்டாக இருக்கணும், எவ்ரிடே திஸ் மெனி நம்பர் ஆஃப் ஹார்ஸ் நான் ட்ரெயின் பண்ணணும், இந்த மாதிரி தான் ப்ரீத்திங் டெக்னிக் இருக்கணும், இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கும். அது ஓடுறது மட்டும் இல்லை, அந்த ஓடுறதை தாண்டி நிறைய விஷயம் அவங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களால பெஸ்ட்டாக ஓட முடியுது, அவங்களால பெஸ்ட் பர்ஃபார்மிங் அத்லெட்டாக இருக்க முடியுது. ட்ரேடிங்க்கும் அதே தான். சரி, அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறதுனால நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இல்லையான்றதை டிசைட் பண்ண போகிறது இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தெர் ஷுட் பி ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆஃப் ப்ராசஸ். ஏன்னா எப்போவுமே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹவு டு யூ ஹேண்டில் த லாஸஸ், அதுதான் மேட்டர்ஸ். ஸோ லாஸஸ் எப்போ நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம்னா when we tend to panic. நமக்கு அகெயின்ஸ்டாக அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் அகெயின்ஸ்டாக போகும்போது ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இர்ரேஷனல் டெசிஷன் எடுப்போம், அதுதான் பெரிய லாஸஸ் வரும். பட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் they don't focus on the outcome. அந்த ஒரு ட்ரேடை போட்டுட்டு அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த டே அந்த ட்ரேட் எப்போ பைன்னு வரும்போது பை பண்ணுவாங்க, செல்லுன்னு வரும்போது செல் பண்ணுவாங்க. எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணுன்றது தான் அந்த ப்ராசஸ். அவங்க they will create their own trading rules.
ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் ஹவு தே ஃபீல் அபவுட் த மார்க்கெட்ஸ், இன்றைக்கி இந்த மார்க்கெட் இந்த ஒரு நியூஸ்லாம் பார்ப்பாங்க, இல்லை பேஸ்ட் ஆன் ஹவு தே திங்க் அபவுட் த மார்க்கெட்ஸ் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் போகும்போது நீங்கள் பேனிக் ஆயிடுவீங்க. பேனிக் ஆனீங்கன்னா நீங்கள் கரெக்டான ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. பட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் அது ப்ராஃபிட்டோ லாஸோ தே வில் நோ ஹேண்டில் இட் வித் எமோஷன்லெஸ், ஒரு எமோஷனே இருக்காது அதில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா போதும், எவென்ச்சுவலி அந்த லாங் ரன் ப்ராஃபிட் வந்துடும் தெரியும். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடிங் அவுட்கம்மை பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஓன் ட்ரேடிங் ரூல்ஸ் இஸ் அ மஸ்ட். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேடே எடுக்கணும். சரி, உங்களோட பாயிண்ட்டு லாஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணணுன்னா நம்மளோட பிரச்சனையே ஒரே ட்ரேடில் பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதனால் திருப்பி ஒரே ட்ரேடில் அந்த விட்ட லாஸ் எடுக்கணும்னு நினைப்போம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரே ட்ரேடில் எடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு 100வது மாடி ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து 2வது மாடிலேருந்து குதிச்சா ஓரளவு கால் உடஞ்சி தப்பிடலாம். 100வது மாடியிலேருந்து குதிக்கிறீங்க, இல்லை ஒரு சப்போஸ் ஒரு 30வது மாடியிலேருந்து குதிக்கிறீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, சில பேர் பொழைச்சிப்பாங்க கால் உடஞ்சி கை உடஞ்சி. ஸோ உங்களோட சினாரியோ யோசிச்சு பாருங்கள். அந்த கால் உடஞ்சி கை உடஞ்சி சினாரியோவில் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்து அதுக்கப்புறமா தான் ரெக்கவர் ஆக போகிறீங்க இல்லையா? அதே தான் ட்ரேடிங்கும். பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓகேப்பா, நான் லாஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதை எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற தாட் இருந்ததுன்னா ஸ்லோவாக உங்களோட தாட் எங்கே போகும்னா, ஓகே இந்த லாஸை நான் இமீடியட்டாக ரெக்கவர் பண்ணுன்றதை விட இந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், என்ன ரைட் வே அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கான ரைட் வேவே வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வேணும். மணி மேனேஜ்மெண்ட்னா ஹவு மச் இஸ் டூ மச்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பர்டிகுலர் ட்ரேடில் நான் எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம், 1% ரிஸ்க் பண்ணலாமா, 2% ரிஸ்க் பண்ணலாமா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ எவென்ச்சுவலி இது ரெண்டும் வந்துடும். 3வது தான் ஹேவிங் அ ரைட் டிசிப்ளின். சரி, டிசிப்ளின் தான் மேட்ரஸு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கும் அன்சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கும் அவர் எடுக்கிற அந்த ட்ரேடிங் டெசிஷனை தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் அகெயின்ஸ்டாக போனால் கூட ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா, இல்லை ஐ எம் ஸ்டில் ஓகே வித் என் பர்டிகுலர் சிஸ்டம் வந்து எப்போ செல்லுன்னு சொன்னால் தான் நான் செல் பண்ணுவேன்னு ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டிசிப்ளின். ஸோ தட் டிசிப்ளின் வில் கம் ஒன்லி வென் யூ ஆர் ரியலி டிசிப்ளின் அவுட் சைட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 9 to 3 மட்டும் டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து பியாண்ட் 3:30 ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு டிசிப்ளின் பர்சனாக இல்லைனா. ஸோ எவ்ரிடே ஒரு 6 o'clock எழுந்திக்கிற பர்சனாக இருக்கட்டும், இல்லை சைக்கிளிங் போகிற பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் ட்ரேடிங் ரொம்பவே ஈஸியாகிடும். ஏன்னா வெளியே அவங்க ஆல்ரெடி ரொம்ப டிசிப்ளின் பர்சனாக தான் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங்குள்ளே வரும்போது அவங்களோட ஒரே நோக்கம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ வெளியே ஆல்ரெடி அவங்க ஒரு டிசிப்ளின் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேடிங்குள்ளே வரும்போது அந்த ரூல்ஸ் இன்னும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வெளியே சுத்தமாக ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு லைஃப் வாழ்கிறோம், கரெக்டான ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை கரெக்டான ஃபுட் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கும்னா நமக்கு ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். ஸோ இந்த விஷயமும் நம்ம யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா போதுமா, நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துருப்பான்னா 100% அது கேரண்டி கொடுக்காது. 100% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குன்ட்டு. பட் ஆனால் 100% நீங்கள் பெருசாக லாஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் இருந்து இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஓகே ஒன்லி நான் ரூல் பேஸ்டு ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த அக்கௌண்ட் ப்ளோ அப் பண்ணுறது, ஒரே நாள் எல்லா கேபிட்டலும் விடுறது நடக்கவே நடக்காது. அது 100% கேரண்டி. பட் ப்ராஃபிட் வர்றது ஒரு லாங் ரன் நீங்கள் எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறத பொறுத்து தான். லாஸ் வர்றது ரொம்பவே கம்மியாக, இன்ஃபேக்ட் 0 ஆகிடும். பட் இதுவே நீங்கள் ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் பண்ணுறீங்க, சிஸ்டம்லாம் இல்லாமல் ஜென்ரலாக பண்ணுறீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் மூவுக்கு நீங்கள் பேனிக் ஆவீங்க. ஐயோ மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு, மார்க்கெட் கேப் டவுன் ஆகிடுச்சு, கேப் அப் ஆகிடுச்சுன்னும் போது அது ரொம்பவே உங்களை படுத்தி எடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஒரு காமான மைண்ட், பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் பக்காவாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா ரூல் பேஸ்ட் அப்ரோச் தான் பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட் வந்து ஒரு ஆக்சுவல் லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட். அவரும் ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடர் தான், டன்னு ஒரு பர்சன். அவரோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ளூ லைன் நீங்கள் பார்க்குறீங்களே அதுதான் அவரோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். ரெட் லைன் வந்து S&P இண்டெக்ஸ், நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஊரில் யூஎஸில் இருக்கிற S&P இண்டெக்ஸ். ஸோ இது ஒரு 50 years ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட். 50 வருஷமாக அவர் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் ட்ரேடிங் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறாரு. 1970லேருந்து இப்போது 2023 ஆகிடுச்சு. ஸோ 1970ல் அவரோட ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டமில் போட்டிருந்த ஒரு $1000 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 50 years பார்த்தீங்கன்னா $1.7 million ஆயிருக்கு பை 2023. அண்ட் அதே $1000 நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.7 lakhs தான் ஆயிருக்கு. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு ரூல் பேஸ்ட் ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு $1000 இவ்வளோ மாற்றிருக்காரு. பட் எல்லாமே அந்த எண்ட் ரிசல்ட்டை பார்க்குறோம். நடுவில் இருக்கிற அந்த ஆரோ மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய ட்ராடவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ட்ராடவுன்ஸ்னால் நிறைய லாஸஸ். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ட்ரேடிங் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்க மாதிரி தான்.
ஸோ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்கீங்கன்னா எல்லா நாளுமே சேல் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக வின்டர் வரும்போது, ரெய்னி சீசன் வரும்போது உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்க போகுதுன்னு. ஸோ ஐஸ்கிரீம் பார்லர் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பர்டிகுலர் மந்த் டிசம்பர், நவம்பர், பிப்ரவரிலாம் டல்லாக தான் போகும்ட்டு. அப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. பட் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ப்ராஃபிட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கும் போது அந்த ஒரு பிரச்சனை தான் ப்ராப்ளமே. ஸோ ஒரு பில்டன் மாதிரி ஒரு பர்சன் ஹூ இஸ் மேனேஜிங் மல்டி பில்லியன் டாலர், அவரே வந்து இந்த so many drawdowns go through பண்ணியிருக்காரு. நீங்கள் அதில் ஏரோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 2008லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 63% லாஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் 2009 28% லாஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் ஆஃப் தி பிகினிங் ஜேர்னிலலாம் பார்த்தீங்கன்னா 52% லாஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ லாஸ் பண்ணியும் எவென்ச்சுவலி அவர் டிசிப்ளின்டாக இருந்ததுனால அதுலேருந்து ரிகவர் ஆகி ப்ராஃபிட்டில் வந்துட்டார். ஸோ ஓவர் த லாங் ரன் இந்த 50 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அதுக்கு மேஜர் ரீசன் இவ்வளோ பெரிய ட்ராடவுன் வரும்போது he was disciplined enough to stick to the system. அதுதான் நமக்கு வேணும். ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் க்ரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை லாங்கர் ரனில் டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ரிசல்ட்டே நம்மளால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆல்ரெடி லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் திங் ஓகே, பெரிய லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு டெலிகிராம் சேனல்லையோ இல்லை மற்றவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட போய் நிற்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. 99% அது ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அண்ட் செகண்டு, நாளைக்கே நான் ரெக்கவர் பண்ணணும், அடுத்த வாரமே நான் ரெக்கவர் பண்ணுற தாட்டை விட்டுருங்க. சரி, நான் லாஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் லாஸ் பண்ணேன். அண்ட் அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கிறேன், ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறேன்னா எனக்கு இது ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி. ஸோ ஓவர் நைட்டில் நான் அந்த லாஸஸை ரெக்கவர் பண்ணிட்டு வரல, அதுவே கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த லாஸ்லேருந்து தாண்டி இப்போது ஒரு நாளோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா அந்த நான் எவ்வளோ லாஸ் ஈக்குவல் பண்ணணும் அதுக்கு மேலே வருது. பட் ஆனால் இட் வாஸ் அ வெரி லாங் ஜேர்னி. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேவிங் த ரைட் ட்ரேடிங் ரூல்ஸ். ஸோ ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடிங் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது இந்த ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் தான் உங்களுக்கு அந்த லாங் ரனில் எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பேனிக் ஆக மாட்டீங்க. அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைடன்ஸ் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இருக்கும்ல. ஒரு கூகுள் மேப் இருக்குது, உங்களை ஒத்திக்கு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னா கூகுள் மேப் படி நீங்கள் கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் போயிடுவீங்க. ஏன்னா திஸ் இஸ் த ரூட். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பஸ்காரங்கிட்ட கேட்போம், இல்லை ஒரு ரோட்டில் போகிறவங்ககிட்ட கேட்போம். இந்த மாதிரி கேட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனில் ரீச் ஆகும். சம்டைம்ஸ் தப்பாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச் இருக்கணும். அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த போக போகிற அந்த ஜேர்னி ஈஸியாக இருக்கும், அந்த அடையிற டெஸ்டினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி டு கன்க்ளூட், இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஓவரால் ட்ரேடிங் சைக்காலஜியில் ஸ்ட்ராங் ஆகணும்னா மார்க் டக்ளஸோட ஒரு புக் இருக்குது, ட்ரேடிங் இன் த ஜோன். ஸோ அந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிங்க, அது டெஃபினட்டாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் டைம் another டாப்பிக்கில் நெக்ஸ்ட் டைம் வில் see you guys. Bye. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.